அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட்ட வரம் கிடைக்க மார்கழி மாத பௌர்ணமி வழிபாடு எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் மாதமாகத்தான் மார்கழி மாதம் திகழ்கிறதுங்க. மேலும் இந்த மாதம்தான் தேவர்களுக்கு பிரம்ம மூத்த நேரமாக திகழ்வதால் அனைத்து வீடுகளிலும் மார்கழி மாதத்தில் விடிய காலையிலேயே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடும் பழக்கம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் விடிய காலையில் இறை வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும் என்ற காரணத்தினால்தான் அனைத்து ஆலயங்களும் விடிய காலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு வருதுங்க. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று எந்த தெய்வங்களை வழிபட்டால் என்ன வரன் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முழு மனதோடு நம்பிக்கையோடு வழிபட்டால் அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லலாங்க. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் விசேஷமான நாட்களாக திகழுதுங்க. அந்த நாட்களில் அந்த தெய்வத்திற்கான நம் விரதம் இருக்கும்போது அதன் பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்குங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா மார்கழி மாத பௌர்ணமி என்பது சிவன், விஷ்ணு, பார்வதி என்று 3 தெய்வங்களுக்கும் உகந்த நாளாக திகழுதுங்க. அன்றைய தினம் முழுமையாக விரதமிருந்து வழிபாடு மேற்கொண்டால் கேட்டவரும் கிடைக்குங்க. விடியக்காரையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வாசலில் கோலம் போட்டுவிட்டு பூஜை அறையில் சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி என்ன வரம் வேண்டுமோ அதை சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டுங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு செல்ல வேணுங்க. அங்கு 2 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து தங்களால் முடிந்த ஏதாவது அபிஷேக பொருள்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது மிக நல்லதுங்க. அடுத்ததாக அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு செல்ல வேணுங்க. அம்மன் கோவிலில் அபிஷேகத்திற்கான பஞ்சாமிர்தம் செய்து தர வேணுங்க. அல்லது பஞ்சாமிர்தத்தில் போடுவதற்கான நாட்டு சர்க்கரையோ அல்லது கல்கண்டையோ வாங்கி தர வேணுங்க. இப்படி ஏதாவது ஒரு இனிப்பை வாங்கி தருவதன் மூலம் நம் வாழ்க்கையில் இனிமையாகும் என்பது ஐதீகமாக கருதப்படுதுங்க. மேலும் அங்கு வரும் பக்தர்களுக்கு இனிப்பு பொருட்களை பிரசாதமாக வழங்குவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுங்க. பிறகு மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை வழிபாடு செய்ய வேணுங்க. அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது மிகவும் நன்மையை தருங்க. இயலாதவர்கள் தங்களால் இயன்ற அளவு விரதத்தை இருந்து கொள்ளலாங்க. மேலும் அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பது மிகவும் நல்லதுங்க. அன்றைய தினம் நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு பல மடங்காக கிடைக்கும் என்பதால் மௌன விரதம் இருந்து மனதிற்குள் நல்லதை மட்டும் நினைத்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது அதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படுங்க. மௌன விரதம் இருக்க இயலாதவர்கள் எதிர்மறை சொற்களை பேசுவதையும் நினைப்பதையும் முற்றிலும் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லதுங்க. இரவில் முழு நிலவை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. இந்த முறையில் மார்கழி மாத பௌர்ணமி என்று விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளவங்க கேட்டவரம் கிடைக்குங்க. வெற்றிகள் உண்டாகும். வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருவது வழக்கமாகுங்க. ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட தனி சிறப்புகள் உள்ளனங்க. மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி மிக சிறப்பு வாய்ந்ததாக உள்ளதுங்க. அப்படி மார்கழி மாத பௌர்ணமி தினத்தில் விரத வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் அம்பிகை வழிபாட்டிற்கு ஏற்றதாக பார்க்கப்படுதுங்க. அதே சமயம் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபடும் முறையும் உள்ளதுங்க. அப்படி விரதம் இருந்து அம்மனை வழிபாடு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். எந்த மாதத்தில் எந்த தினத்தில் பௌர்ணமி வரும், எப்படி அம்மனை வழிபட வேண்டும், எந்த நெய்வேத்தியம் மலர்கள் உபயோகிக்க வேண்டும் என்பதை பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்கள் என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவது வழக்கமாகுங்க. நடராஜரை வழிபடும் நாளாகவும் பெண்கள் தங்கள் கணவருக்கு நல்ல ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று விரதம் இருக்கும் உன்னதமான நாளாகவும் கருதப்படுதுங்க. திருமணம் ஆகாதவர்கள் விரதம் இருந்து நடராஜர், அம்பாளை வழிபட்டால் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமிக்கு திருமணம் ஆகாத ஆண்கள், பெண்கள் விரதம் இருக்கலாங்க. அது ரொம்ப நல்லதுங்க. திருமணமான பெண்களுக்கு விரதம் இருக்கலாங்க. அல்லது குடும்பத்துடன் விரதம் இருந்து நடராஜரை வழிபட்டால் அது மிகவும் நல்லதுங்க. ஆனால் திருமணமான ஆண்களுக்கான விரதம் இருப்பதற்கான சரியான நாள் இது இல்லைங்க. நல்ல கணவன் கிடைக்க வேண்டும், கணவன் தீர்க்காயுளுடன் இருக்க வேண்டும் என விரதம் தொடங்க நினைக்கும் பெண்கள் காலையில் சாமி முன் மஞ்சள், சிகக்காய், நல்லெண்ணெய் வைத்து வணங்க வேணுங்க. அதன் பின்னர் எண்ணெய், தேங்காய், சிகக்காய் வைத்து குளிக்க மஞ்சள் தேய்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி குளிப்பது மிகவும் நல்லதுங்க. குளித்த பின்னர் இறைவனை வழிபட தீபம் ஏற்றி வழிபட்டு திருமணமான பெண்கள் மஞ்சள் சரடு மாற்ற வேண்டும். திருமணம் ஆகாத பெண்கள் மஞ்சள் கயிறை நோன்பு கயிறாக கட்டி கொள்ளலாங்க.
மஞ்சள் சரடு மாற்ற இந்த நாள் இப்படி இருக்க என்று நினைக்க வேண்டாங்க. இந்த நாளில் ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரங்கள் தவிர மற்ற நேரங்களில் திருவாதிரை நட்சத்திரம் உள்ள தினம் முழுவதும் மாற்றிக்கொள்ளலாங்க. திருமணமான பெண்கள் இந்த திருவாதிரை நோன்பு எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பானதாகுங்க. மார்கழி மாத பௌர்ணமியில் வரும் திருவாதிரையின் சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தாருகாவனத்து மகரிஷிகள் சிவபெருமானை அழிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வேள்விகள் செய்து பல விஷயங்களை சிவபெருமான் மீது ஏவினாங்க. அதில் முயலகன், அக்னி, மான், உடுக்கை, யானை, தீப்பிழம்பு என பலவற்றை ஏவினாங்க. ஆனால் அனைத்து இறைவன் அடக்கி தன் ஆபரணமாக அணிந்து கொண்டு ஆனந்த நடனம் ஆடினார் என்று சொல்லப்படுதுங்க. இந்த மார்கழி மாதத்தில் அம்பிகைக்கு வெண்ணிற ஆடைகளை சாற்றி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நவரத்தின கற்கள் பதித்த ஆபரணங்களை அம்மனுக்கு அணிவிப்பது மிகவும் சிறப்புங்க. தாமரை பூவால் அர்ச்சனை செய்தாலும் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பான பலனை தருங்க. அம்பிகைக்கு களி நெய்வேத்தியமாக படைப்பது விசேஷமாகுங்க. மார்கழி மாத பௌர்ணமி விரத வழிபாட்டின் பலன்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. மார்கழி பௌர்ணமி விரத வழிபாடு செய்வதன் மூலம் அம்பிகையின் பூரண பலன்களை பெறலாங்க. உங்களின் கஷ்டங்கள் நீங்கி மனதில் நிம்மதி கிடைக்குங்க. நோய்கள், குறைபாடுகள் நீங்குங்க. எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்குங்க. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபடுவதாலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் மிக முக்கிய விசேஷமான நடராஜர் அபிஷேகம் செய்யக்கூடிய ஆருத்ரா தரிசனம் செய்வதன் மூலமாகவும் எல்லாவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகுங்க. மார்கழி பௌர்ணமி தினத்தில் வழிபடுபவர்களுக்கு உடல், மனம், ஆன்மாவில் செய்த பாவங்கள் இறைவனின் அருளால் நீங்குங்க. மனோதிடம் பெருகுங்க. மனதில் சிறந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்பொழுதுமே தோன்றுங்க. பெருமாளின் அருள் கடாட்சகம் கிடைத்து வீட்டில் வளங்கள் பெருகுங்க. மனதில் இருக்கின்ற பயங்கள், கவலைகள் போன்றவை நீங்குங்க. உங்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. புரட்டாசி மாதம் எப்படி பெருமாளின் வழிபாட்டிற்குரிய ஒரு மாதமாக இருக்கிறதோ அதே போன்று மார்கழி மாதமும் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இரு மூர்த்திகளையும் வழிபடுவதற்குரிய மாதமாக இருக்குதுங்க. அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் இந்த இரு தெய்வங்களையும் வழிபடுவதால் சகல நன்மைகளும் உண்டாகுங்க. மேலும் மார்கழி மாதம் குரு பகவானுக்குரிய தனுசு ராசியில் பிறக்குதுங்க. ஜோதிடத்தில் குரு பகவானின் உச்சராசியாக சந்திர பகவானுக்குரிய கடகராசி இருக்கிறதுங்க. எனவே மார்கழி என்னும் தனுர் மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்களுக்கு சந்திரன் மற்றும் குரு பகவானின் அருள் கிடைக்குங்க. மார்கழி மாத பௌர்ணமி நாளில் சக்தி சொரூபமாகிய விளங்கும் துர்க்கையம்மனை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்குங்க. விரைவில் திருமண வரன்கள் கைகூடி வருங்க. பௌர்ணமியின் சிறப்புகள்: பூமியின் துணைக்கோளான நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்துடன் தோற்றமளிக்கக்கூடிய முழு நிலவு, முழுமதி அல்லது பௌர்ணமி என அழைக்கப்படுதுங்க. பஞ்சாங்கத்தில் 15 திதிகள் குறிக்கப்படுகின்றன. அதில் வளர்பிறை திதியில் 15வது வரக்கூடிய செய்தி பௌர்ணமி திதி ஆகுங்க. தேய்பிறை திதியில் 15வதாக வரக்கூடியது அமாவாசை ஆகுங்க. தமிழ் மாதங்களில் 12 மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதிக்கும் சில விசேஷ வழிபாடுகள், விரதங்கள் அடங்கியதாக இருக்குதுங்க. மேலும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று அதற்குரிய கோவில்களில் பெரிய திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருதுங்க. கோவிலிலும் வீடுகளிலும் பௌர்ணமி பூஜை செய்யப்படுவது வழக்கமாகுங்க. பௌர்ணமி திதி மிக சுபமானதாக கருதப்படுவதால் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடத்தப்படுவதோடு மக்கள் கூடி கொண்டாடுகிற நாளாகவும், இந்த நாளில் உறவுகள் எல்லாம் கூடி நீர்நிலைகளில், கரைகளில் சென்று பொழுதினை கூடி ஒன்றாக கழிக்கக்கூடிய நாளாகவும் நம் முன்னோர்கள் கொண்டாடியுள்ளாருங்க. பௌர்ணமி விரதம் மேற்கொள்பவர்கள் பௌர்ணமி நாளில் காலையில் எழுந்ததிலிருந்து விரதம் தொடங்கி உண்ணாமல் விரதம் இருந்து இரவில் பௌர்ணமி நிலவுக்கு பூஜை செய்து முடித்த பின்னர் உணவு உண்ண வேணுங்க. பௌர்ணமி என்றாலே நினைவுக்கு வருவது கிரிவலம்தாங்க. மனித மனதிற்கும் நிலவிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க. அதனால்தான் ஜோதிடத்தில் சந்திரனை மனோகாரகன் என்று அழைக்கின்றனங்க. பௌர்ணமி தினத்தில் மனம் நிறைவாவதாக இருக்குங்க. இந்த நாளில் கிரிவலம் வரும்போது இறையருள் கிடைப்பதோடு அனைத்து நன்மைகளும் அடைய முடியுங்க. நாம் நினைத்த விஷயங்கள் நிறைவேறுங்க. அதனால் வாழ்வில் ஒரு முறையாவது பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்ல வேணுங்க. பௌர்ணமி என்று கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் வறுமை பிடியிலிருந்து மீண்டு தங்களின் வாழ்க்கையில் உயர்நிலையை அடைய முடியுங்க. அவருக்கு ஞான, செல்வம் என அனைத்தும் கிடைத்து தன்னிறைவு அடைய முடியுங்க. மார்கழி மாதம் வரும் பௌர்ணமியில் விரதம் இருந்து விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும், உடல் நலம் சீராகுங்க. நைவேத்தியமாக களியை படைத்து வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் தீருங்க. மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் திருவாதிரை திருவிழா கொண்டாடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதாகுங்க.
பௌர்ணமி என்பதே சிறந்த நாளாக இருக்குங்க. கிரிவலம் வருவது, ஆலய தரிசனம் செய்வது, திருக்கோபுர தரிசனம் செய்வது, ஸ்ரீ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையில் பங்கு பெறுதல், காலத்தை நிர்ணயம் செய்யும் ஸ்ரீ கால பைரவருக்கு தீபமேற்றி வழிபடுதல், சிவபெருமானை வழிபடுவது, முருகப்பெருமானை வழிபடுவது மற்றும் மகான்களின் தரிசனம் சிறப்பான பலன்களை தருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.